வெல்கம் டு மதுரா கம்ப்யூட்டர்ஸ். விண்டோஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி விண்டோஸ் லோகோ வாட்டர் மார்க் நிறையா இருக்கும். நீங்கள் உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு தான் தெரியும். அதுக்கு நமக்கு கேஎம்எஸ் பிக்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் லிங்கில் இருக்கும். இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே பாஸ்வேர்டு இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் பாஸ்வேர்டு இருக்கும். அது பாஸ்வேர்டு உள்ள விண்டோஸ் தான் அதோட பாஸ்வேர்டு. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். சிம்பிள் தான். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிடைக்கிது. சூப்பர். ஆக்சுவலாக இது காப்பி பண்ணல. ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணுற அவசியம் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோ. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர் ஒரே இதில் கொடுத்துருப்பேன். விண்டோஸ் ஆக்டிவேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7க்கு உள்ளது இருக்கும். ரெண்டுமே லிங்கில் இருக்கும். வேணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. அந்த சாஃப்ட்வேர் அப்படியே இது பண்ணுறேன். ஷோ பண்ணுறதுக்காக அதை டிக் ஆகிக்கிறேன். விண்டோஸுங்கிறது தான் அதோட இது. முடிச்சுட்டு என்னோட ஆக்சுவலாக இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். விண்டோஸ் 10 போட்டுதான் விண்டோஸ் த்ரெட் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது எனபிள் ஆயிரும். அது மீண்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரியல் டைம் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்பல்சரி நீங்கள் ஆஃப் பண்ணி ஆகணும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் அதுவே எனபிள் ஆகிக்கும். அப்போ தான் அது இது பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் ஆஃப் பண்ணாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஆக்சுவலாக விண்டோஸ் 10ல் இருக்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இருக்கும். நம்ம போகிறது ஆக்டிவேஷனுக்காக தான் பண்ணுறோம். அதனால் அதை ஆஃப் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் அதே விண்டோஸுங்கிற பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் ஒன்று ஓப்பன். அது கேஎம் ஸ்பிக்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த வருது பார்த்தீங்களா, கேஎம் ஸ்பிக். ஓகே, எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளவுதான். டோட்டலாக முடிஞ்சிடாது. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி லிங்க் இது மேபி செக்யூரிட்டி பாலிசிக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுலேருந்து ஒரு 2 to 3 minutes ஆகும் இது ஆகிறதுக்கு. உங்களுக்கு அது வரைக்கும் டைம் டூரேஷன் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுமே எம்எஸ் ஆஃபீஸும் ஆக்டிவேஷன் ஆகலை அப்படின்னாலும் இது எடுத்துக்கலாம். விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஆகலைனாலும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேபி எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சால் என்னோட லிங்க்கில் ஐ திங்க் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் இருக்குது. உங்களுக்கு 2 to 3 நிமிஷம் ஆகும். இதில் எப்படி பாட்டு சேர்க்குறதுன்னு தெரியல. ஓகே, மேபி கம்ப்யூட்டர் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்னோட ப்ரொஃபைலில் இருக்கும் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். எடுத்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பெரிய சர்வீஸ் இருந்தால் கம்பல்சரி சர்வீஸ் சார்ஜ் இன்க்ளூடட். சின்ன சர்வீஸ் இருந்தால் ஃபோன்லேயே உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. டன். ஜஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வாட்டர் மார்க் இருக்காது. விண்டோஸ் ஆக்டிவேஷன் எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் இப்போ ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ. அவ்வளோதான். ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி பார்க்கணும் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.